இது வந்து கோல்டு சார்ட்டு சரியா. நம்ம இதில் வந்து எப்படி அனலைஸ் பண்ணணும், எப்படி என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட்டோ லாஸோ ரெண்டுமே நடக்கும். ஓகே, இது வந்து நான் புக் பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அனலைஸ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். இது வந்து கோல்டு சார்ட் சரியா. ஓகே, இதில் இது டைம் ஃப்ரேம். ஓகே, 1 மினிட், 5 மினிட்ஸு, 15 மினிட்ஸு அப்படி ஒன்று இருக்கும். இதில் டீங்கிறது வந்து டே, 1 டே. டபிள்யூங்கிறது வீக்கு, இது எம்மு. நம்ம மேக்ஸிமம் எம்மு தேவையில்ல, மந்த்துக்கு தேவையில்ல, வீக்லி டேல பார்ப்போம். இப்போ நம்ம டேல பார்ப்போம். அனலைஸ் வந்து என்னையும் சரி ஹை டைம் ஃப்ரேம் தான் ஆரம்பிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து உள்ளே என்ன சினாரியோ நடந்துட்டுருக்குன்றது உங்களுக்கு புரியும். ஓகே, நம்ம டேல ஆரம்பிப்போம். டேல பார்ப்போம் மார்க்கெட்டு என்ன இருக்குது, கண்டிஷனில் இருக்குன்ட்டு. மார்க்கெட் வந்து ஓவராலாக பார்க்கும்போது பீரிஷில் இருக்குது. ஏன் பீரிஷ்னா, இங்கே பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். தெரியுதா? இங்கே பாருங்க, லோ 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 லோ, இப்படி லோன்ட்டு மார்க்கெட் வந்து லோலே இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, விலை குறைஞ்சிட்டே வருது, இறங்கும் மொத்தத்தில் இருக்குது. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து பீரிஷ்னு சொல்லலாம். சரிங்களா? பீரிஷில் இருக்குது மார்க்கெட்டு. ஓகே, ஏன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இறங்குறது அதிகமாக இறங்குது, ஏறுறது கொஞ்சம் தான் ஏறுது. அதிகமாக இறங்குது, கொஞ்சோண்டு ஏறுது, அதிகமாக இறங்குது, கொஞ்சோண்டு ஏறி இருக்கு. இப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால இது வந்து பீரிஷ்னு சொல்லுவாங்க. ஓகே, இறங்க மொத்தத்தில் இருக்குது மார்க்கெட். ஓகே, ஓகே, இப்போது நம்ம இதில் டே, இந்த ஒரு கேண்டில் இருக்குல்ல, இதுக்கு டே டைம் ஃப்ரேம். அப்படின்னா அர்த்தம்னா இந்த ஒரு கேண்டிலும் ஒரு நாள் அப்படின்னு அர்த்தம். ஒரு நாளில் இங்கிருந்து இவ்வளோ தூரம் ப்ரைஸு குறைஞ்சிருக்கு, ஒரு நாளில் இங்கிருந்து இவ்வளோ தூரம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படி ஒவ்வொரு கேண்டிலுக்கும் வேல்யூ வந்து ஒரு நாள் வேல்யூ. அந்த ஒரு நாள் விலை எவ்வளோ இருந்து எவ்வளோ போயிருக்கு, ஏறி இருக்கு, இறங்கியிருக்குங்கிறது தான் இந்த இது காட்டுது. ஓகே, இப்போது வந்து மார்க் வைப்போம். இது வந்து இன்னைய நாளோட லோ மார்க் பண்ணிட்டோம். விலை இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரம் கீழே வந்துருக்கு. என்னது, 4317 யூஎஸ்டி, அமெரிக்கா டாலர் ஒரு அவுன்ஸ். சரியா? அடுத்து அப்படியே இதை க்ளோன் பண்ணிப்போம். ஹை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளோ போயிருக்கு, 4380 கிட்ட போயிருக்கு. ஓகே, வேறு வந்து இதையும் மார்க் பண்ணிப்போம். ப்ரீவியஸ், இது வந்து நேற்று நாளோட ஹை. இந்த நேற்று நாளோட ஹையை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட்டு இங்கே போய். கலர் மட்டும் மாற்றிக்கலாமா? கலர் பிளாக் வச்சுப்போம், அப்புறம் டிஃப்ரெண்ட் தெரியாமல் போயிடும். ஓகே, இது வந்து இன்னைய நாளோட லோ, இன்னைய நாளோட ஹை. இது வந்து நேத்தியோட ஹையை பிரேக் பண்ணி தான் இங்கே போயிருக்கு. மறுபடியும் நேற்று ஹை உள்ள மறுபடியும் இப்போதைக்கு இருக்குது. ஓகே, இது நம்ம ஒரு இதுவாக புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, அப்படியே போவோம். லோ டைம் ஃப்ரேம் போயிடும், டீலேருந்து லோ, டேலேருந்து. அப்போ 1 ஹவர் போவோம். 1 ஹவர் என்ன இருக்குது, ஒரு பெரிய ஃபால். இங்கே போயிட்டு அப்படியே மார்க்கெட்டிங் இறங்கிருக்கு. தெரியுதா? இங்கேருந்து இங்கே விழுந்துருக்கு போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு $50 கீழே விழுந்துருக்கு. ஆமாம், $50 கீழே விழுந்து அப்படியே போயிட்டுருக்கு. ஓகே, நம்ம வந்து பை எடுக்கலாமா? ஏன்னா இங்கே வர மார்க்கெட் வருங்க என்ன நினைக்கிறேன்னா, இங்கே இங்கேருந்து மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இங்கே போய் கீழே வந்துருக்கு, மறுபடியும் இங்கேருந்து மேலே போய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு, இன்க்ரீஸு டிக்ரீஸு, இப்படியே கன்சல்டேஷன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகி கீழே வராமல் அப்படியே உடச்சி மேலே போயிருக்கு. ஒரு உடச்சிட்டு இங்கே போய்ட்டு கீழே வந்துட்டுருக்கு. ஓகேவா? இது என்ன சொல்ல வருதுன்னா, கன்சல்டேஷன் ஆகி மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அப்போது நிறைய பேர் இங்கே செல் போட்டிருப்பாங்க, இங்கெல்லாம். புரியுது உங்களுக்கு? உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறேன், புரியுது மாதிரி.
இருக்குல்ல, இங்கே 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 அதே மாதிரி இங்கேயும் நிறைய பேர் போட்டிருப்பாங்க, செல் போட்டிருப்பாங்க, லாபம் கிடச்சிருக்கும். இந்த ஆர்டரை அதே மாதிரி போட்டிருப்பாங்க, அப்படியே மார்க்கெட் மேலே போயிடுச்சு. அவங்க கீழே ஒரு நினச்சி போட்டிருப்பாங்க, மேலே போயிடுச்சு. அப்படின்னா இருக்குது அவங்களுக்கு அவ்வளோ லாஸ் ஆகிருக்கு. அவ்வளோ காசையும் ஆட்டையை போட்டாங்க, சாப்பிட்டாங்க. அவங்க போட்டுட்டு இப்போ வரைங்க இங்கே நிறைய பை போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாஸ் செஞ்சுட்டு இப்போ இங்கே வந்துட்டுருக்கு. இதான் மார்க்கெட்டு. இங்கே போட்டால் இங்கே திங்கும், அங்கே போட்டால் அங்கே, இப்படி எல்லாருக்காக திண்டு போவாங்க. இவங்ககிட்ட நம்ம தப்பிச்சு இவங்க போகிற பாதையிலே போனால் நமக்கு லாபம். அதுக்கு சார்ட்டு அனலைஸ் ரொம்ப முக்கியம். சார்ட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் ரொம்ப முக்கியம். நமக்கு இதெல்லாம் புரிஞ்சால் தான் நம்ம அதை பண்ண முடியும். மார்க்கெட்டு கூடவே நம்ம ட்ராவல் ஆகும். நம்ம இஷ்டத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், காதுலேயே ஒன்று வைக்கும், நம்ம தாங்க முடியாது. அதனால் பார்த்துக்கணும். ஆர்வக்கூடாதுல போய் எதுவும் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ நம்ம பிளான் பண்ணுறோம், அது அகென்ஸ்டாக போச்சுன்னா ஆப்ஷன் பிக்கு போயிடணும். அதுலேயே நிற்கக்கூடாது, இல்லைன்னா கஷ்டம். 3 ஷேரானா 9 தரம் அப்படி போயிட்டே இருக்கணும். அப்போ தான் இதில் சஸ்டெயின் பண்ண முடியும். இதில் இல்லை, எதுலேயுமே சரி. ஸோ எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்கிறது, விழிப்போடு இருக்கணும். ஓகேவா? போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஏதாவது நியூஸ்ன்னு நினைக்கிறேன், அதை விட பெருசாக ஃபாலோ ஆகிட்டுருக்கு. ஏதோ ஒரு பேட் நியூஸ் நினைக்கிறேன், அதாவது கோல்டுக்கு அகைன்ஸ்டாக பேட் நியூஸ் ஏதோ வந்துருக்கு போல இருக்குது. அதான் இந்த அளவுக்கு ஃபாலோ ஆகிட்டுருக்கு ஒரே நேரத்தில். பாசிட்டிவாக இருந்தால் இது அப்படியே இந்த பக்கம் போயிருக்கும், நெகட்டிவ் ஆனதுனால தான் இது அப்படியே இந்த ஒரு ரிவர்ஸில் ஆகிட்டுருக்கு. எவ்வளோ இருக்கோ இங்கே வேணால் செல் பண்ணி தான் இது செல் பண்ணி தான் நல்லா லாபம். பை பண்ணியிருந்தான் செத்தான் அவ்வளோ காசு. இங்கேருந்து இவ்வளோ போச்சுன்னா பார்க்க தான் எவ்வளோ தான் தெரியும் உங்களுக்கு, ஆனால் என்ட்ரி எடுத்தான்னு தெரியும் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. ஒரு பை எடுத்து பார்ப்போம், அந்த இடத்துல போட்டுரும். நான் இப்போ இந்த இடத்துல பை எடுத்துருக்கேன். சப்போஸ் மார்க்கெட்டு இந்த இடத்த தாண்டி போயிடுச்சுன்னா நான் வெளியே வந்துடுவேன், லாஸ் புக் பண்ணிட்டு. இந்த இடம் இருக்குல்ல, இதை தாண்டி மார்க்கெட் கீழே போயிடுச்சுன்னா நான் வெளியே வந்துடுவேன். லாஸோ என்ன லாஸ், எவ்வளோ லாஸ் இருக்குன்னு பார்ப்போம். என்ன ஒரு $84 லாஸ் ஆகும். அது பிஸ்னஸில் லாபம் நட்ட ரெண்டுமே ஈக்குவல், ரெண்டுத்தையும் நம்ம ஏற்றுக்கணும். அந்த மாதிரி தான் இது. ஸோ எதிர்த்து தான் ஆகணும். 97 90 இருப்போம். இவ்வளோ தூரம் வருமா பார்ப்போம் அப்படின்ட்டு. வருது 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 வருது. நான் கீழே வச்சுருவோம், செல் டைம் வந்துட்டு போயிடும். பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம். இன்னும் டைம் இருக்குது, 54 இது 15 மினிட்ஸ் போய் பார்ப்போம். லோ டைம் ஃப்ரேம் 9 நிமிஷம் இருக்குது. இந்த 9 நிமிஷத்துக்குள்ளே மார்க்கெட் எப்படி போயிடுச்சுன்னா நோ ப்ராப்ளம். சப்போஸ் இந்த 9 நிமிஷத்துக்குள்ள மார்க்கெட் எப்படி முடிஞ்சிச்சுன்னா என்ன நட்டு வருவோ நம்ம அதை க்ளோஸ் பண்ணிலே வந்துடலாம். ஓகே, இன்னும் வெயிட் பண்ணி இங்கே எடுத்துக்கலாம்ல. சரி பரவாயில்ல, அப்படி தான் இருக்கும். ப்ராஃபிட் வந்து ரொம்ப வேணாம், இங்கே வச்சுப்போம். $76. ஓகே பார்ப்போம். நல்ல என்ட்ரி பார்த்தீங்களா, கரெக்டாக நான் பாக்ஸ் வரைஞ்சிருக்கேன், அங்கே போய் கரெக்டாக இதுவாகி போயிருக்கு பார்த்தீங்களா. என்ட்ரி அங்கே தான் எடுத்துருக்கணும். இன்னும் மார்க்கெட் முடியல, இன்னும் கொஞ்சம் கீழே கூட வர வாய்ப்பு இருக்குது. வந்துட்டு மேலே போவேன், கொஞ்சமாச்சும் கண்டிப்பாக மேலே போவோம். பார்ப்போம் நான் நடக்குதுன்ட்டு. அதான் நம்ம சொல்கிறது 100% நடக்காது, ஒரு 80% 70% நடக்கும். ஏன்னா நம்ம யாரும் கடவுள் கிடையாது. அந்த 80-70 ஏன் நடக்குதுன்னா ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும், அது மூலயமா. ஏன்னா நமக்கு அதுவும் தெரியாது. வெயிட் பண்ணுவோம். இப்போதைக்கு $60 கிட்ட மைனஸில் இருக்குது. பார்ப்போம். $70 நம்ம என்ட்ரி இங்கே எடுத்துடணும். பட் நம்ம ஒரு $6 இங்கே எடுத்துட்டோம், ஏன்னா வீடியோ மேக் பண்ணணுன்றதுக்காக. நல்லா பார்ப்போம், பிரச்சனை இல்லை. இன்னும் 7 நிமிஷம் இருக்குது. இந்த 7 நிமிஷம் தான் நமக்கு டைம். அதுக்குள்ளே இதுக்குள்ளே போயிடுச்சுன்னா நோ ப்ராப்ளம். இங்கே வந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். என்னவோ என்ன இங்கே வந்து நட்டமாக இருக்கும், பரவாயில்ல, என்ன லாஸோ அதை புக் பண்ணிடுவோம். ஒரு $70-80 லாஸில் இருக்கும். இங்கேனா நமக்கு லாபம். பார்ப்போம்.
இது பெரிய நியூஸ் நினைக்கிறேன். அதான் தலைவன் இந்த விழுந்துட்டுருக்கான். அங்கிருந்து தலையிலாக குதிச்சிருக்கு. அப்படி ஒரு என்ட்ரி எடுத்துருவோமா? இந்த இடத்துல எடுத்துருவோம். இது வெயிட் பண்ணிக்கிட்டு இப்போலாம் ஆக்சுவலாக ட்ரேட் பண்ணக்கூடாது. பண்ணால் ஒரு இடத்துல என்ட்ரி எடுக்கணும், முடிஞ்ச வெளியே வந்துடணும், லாபம் நட்டணும். இங்கே ஓயாமல் ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. தெரிதா தெரிதா? அப்பா 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 ஆப்பு 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 முடிஞ்சு $142 லாஸ் நமக்கு. இப்போ நமக்கு இல்லை, எனக்கு. இது வந்து ஃபண்டட் அக்கௌண்ட் தான் இருந்தாலும், ஃபண்டட் அக்கௌண்ட்டில் $600 மைனஸ் ஆகக்கூடாது. இன்னொரு என்ட்ரி எடுத்துடுறேன். ஏன் எடுத்துட்டுருக்கேன்னா, எனக்கு வந்து இங்கே தெருவில் இவ்வளோ தூரம் போயிட்டு போகும்போது இருக்கும் மார்க்கெட்டு. இது வந்தால் அதிகபட்சம் இவ்வளோ தூரம் வரணும், இல்லைன்னா அப்படியே போயிடும். ஃபண்டட் அக்கௌண்ட் இது. ஃபண்டட் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம $60 வரைக்கும் லாஸ் பண்ணலாம். ஸோ நான் இன்னைக்கு ஃபஸ்ட்டு லாஸ் எவ்வளோ தான்? $142 தான். ப்ராஃபிட் இன்னைக்கு ட்ரேடே பண்ணல. இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரேடு. ஆக்சுவலாக பெரிய நியூஸில் வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக நல்லா தெரிஞ்சால் பண்ணலாம். நியூஸ் நமக்கு நல்லா தெரியுது, மார்க்கெட் டைரெக்ஷன் தெரியுதுன்னா பண்ணலாம், இல்லைனா பண்ணக்கூடாது. ஏன்னா தெரியுதா எவ்வளோ ஃபால்? இந்த ஃபால் உங்கள் பைசா எவ்வளோ இருந்துச்சுன்னா என்ன அவங்க யோசிச்சு பாருங்க. இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கே $142 போச்சு. இங்கேருந்து வந்துச்சுன்னா எவ்வளோ காசு போகும் யோசிச்சு பாருங்க. அதே தான் லாபமாக இருந்தாலும் அப்படி தான், அவ்வளோ லாபம் கிடைக்கும். நட்டமாக இருந்தாலும் அவ்வளோ நட்டம். இது போய் மேலே போகுது. இது நம்ம சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கேயே க்ளோஸ் பண்ணிடுவோம், இதிலே க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? அந்த இது மட்டும் சப்போஸ் போச்சுன்னா பார்ப்போம். 4 நிமிஷம் இருக்குது. 4.5 நிமிஷம் கிட்ட இருக்குது. பார்ப்போம். பெரிய ஃபால், பெரிய ஃபால்னா பயங்கரமான ஃபால். தெரியுதா எவ்வளோ வந்திருக்கு? எவ்வளோ இதில் அந்த ஒரு கேண்டிலே மொத்தத்தையும் சாப்பிட்ருச்சு. அவ்வளோ பெரிய நெகட்டிவ் நியூஸ் அகெயின்ஸ்ட் கோல்டு. ட்ரேடிங்கில் உள்ள பெரிய ரிஸ்க் என்ன தெரியுமா? இதுதான். இந்த மாதிரி நடக்கும், எல்லாத்துக்கும் கிளியரும். $142 லாஸ் ஆச்சுல, அதை அப்படியே ரெக்கவர் பண்ணிடலாமா? 130, அங்கே 25, 130 போகுமான்னு தெரியல. சரி, ரொம்ப எவ்வளோ இருக்கும்? 25 கூட, அப்போ கூட நமக்கு $10 லாபம் தான் கிடைக்கும். $10. சரி பார்ப்போம் நடக்குதான்ட்டு. இன்னும் 2 மினிட்ஸ் இருக்குது. 5 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்குது. 5 மினிட்ஸை பார்க்கும்போது மேலே பொறுத்தவரை அறிகுறியே தெரியாத மாதிரி இருக்குது. முடிஞ்சாதான் தெரியும். இவ்வளோ தூரம் போனால் கூட நமக்கு லாபம், எவ்வளோ தூரம் போனால் கூட போகும். ஆனால் போகுமாங்கிறதான் கேள்வி. போவோம், ஆனால் இங்கே ரொம்ப கீழே போயிட்டு போச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம இங்கே நட்டம்லாம் அதிகமாக இருக்கும். அவ்வளோ ரிஸ்க்லாம் எடுக்கக்கூடாது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. மினிட்ஸ் மோர் இந்த கேண்டில் முடிக்கிறதுக்கு. இது எத்தனை டாலர் பார்ப்போமா?
எத்தனை இருக்கு? அப்பா பயங்கரமான ஃபாலோ. போயிட்டே இருக்கு. நமக்கு சங்கு ஊதிருமா? இந்த ஒரு இது முடியணும். ஆமாம், அப்படி சப்போஸ் இது வெளியே முடிஞ்சுன்னா இந்த ராசி புக் பண்ணி தான் வேறு வழியே இல்லை. பார்ப்போம். அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கு. ட்ரேடிங்கில் உள்ள ரிஸ்க்கு லைவாக பார்க்குறீங்களா எப்படி இருக்கு? இதுக்கு மேலே இல்லை, எண்டு தான் எண்டு. இதுக்கு மேலே நம்மளால் தாக்கு பிடிக்கவே முடியாது. இதுதான் நமக்கோட லாஸ்ட்டு. அதுக்கு மேலே போச்சுன்னா சங்கு தான். சங்குன்னா சங்கு சாதாரண சங்கு இல்லை, அபாய சங்கு. எங்கே இருக்கு அபாய சங்குலாம் நம்ம தாங்க முடியாது. அத்தாடி அத்தாடி, இவ்வளோ சங்கு நம்ம இருக்குது. இவ்வளோ சங்கு இருக்கிறதா? இவ்வளோ தூரம்லாம் நம்ம தாங்க முடியாதுப்பா. ஆல்ரெடி இங்கே இருக்குது, இங்கேருந்து இங்கே. ஸோ இதான் நம்மளோட எண்டு. லெஸ் வெயிட் அண்ட் வாட்ச், அவ்வளோதான். கோபாலு, தம்பி கோபாலு, ரொம்ப பயமுத்திரியப்பா. ஓப்போ மேலே போ. ரொம்ப டிப்பாகும். யார் வெத்த பிள்ளையோ நிறைய பேர் உள்ள மாட்டிருப்பாங்க அந்த ஃபால் ஆச்சுல. அதில் எவ்வளோ பெரிய கேண்டில் பார்த்துங்க. இன்றைக்கி ஒரு நல்ல டைமிங், கரெக்டாக வீடியோ எடுக்கிறேன். வீடியோ எடுக்கிற டைமில் இப்படி ஒரு பெரிய கேண்டில், நியூஸ் கேண்டில் இருக்குது. நிறைய பேர் பார்த்துருக்கே மாட்டாங்க. அதாவது புதுசாக வரவங்க சொல்கிறேன், புதுசாக வரவங்க ட்ரேடிங்கு இந்த லைவாக இவ்வளோ ஃபாலோ ஆகுதுல்ல, அது பார்த்துருக்க மாட்டாங்க. நியூஸ் டைமில் தான் அப்படி ஆகும், ஃபால் ஆகும், ரைஸ் ஆகும். இப்போ ரெண்டுமே நடக்கும், அது வரப்போகிற நியூஸ் பொறுத்து. போடா போடா போடா, அப்படியே மேலே போடா. இவ்வளோ தூரம் விழுந்துருக்க, இவ்வளோ தூரமாச்சும் போடா. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, இது மேலே நம்மகிட்ட இல்லை. சிடிலாம் கிடையாது, இது ரெண்டு தான். த்ரீஷா நயன்தாரா, அவ்வளோதான். அது மாதிரிலாம் போனால் கஷ்டம். அதனால் நமக்கு இதுக்குள்ளேயே ரெக்கவர் பண்ணிடலாம், பார்ப்போம். ஏன்னா அதுக்கு மேலே நம்மளால் தாங்க முடியாது, நம்மளோட கெப்பாசிட்டி அவ்வளோதான். இது இங்கே போனாலும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம், ரொம்ப ரிஸ்க் வேண்டாம்ப்பா. கொஞ்சம் இங்கே போச்சுன்னா இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலான்னு பார்க்குறேன். போராசா நல்ல பொருள். அப்படியே போயிருங்க போங்க. இப்படியே ஒரு 142 லாஸ்ட்டில் தான் இருக்குது. நீங்கள் போனால் தான் ஏதோ கொஞ்சம் ரெக்கவர் பண்ணலாம். அப்படியே போங்க போங்க ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க, போங்க. கொஞ்சம் போயிடுங்க, மனசு வரல. நான் சும்மா விளாண்டுருக்கேன். ஆக்சுவலாக லாஸ்ட்னா அதை புக் பண்ணணும், மனசு வரலன்னு சொல்லக்கூடாது, சரியா? நான் சும்மா ஒரு விளாடு சொல்லிட்டு இருக்கேன், ஓகேவா? எப்போவுமே சரி, நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோம், அது அகேன்ஸ்டாக எப்படின்னா லாஸ்ட் புக் பண்ணிடணும், அவ்வளோதான். அப்படியே நம்ம அதிலே ட்ராவல் பண்ணக்கூடாது, அதெல்லாம் நம்ம ஃபண்டு ஃபுல்லாக காலியாகிடும், வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். மைண்டு ரொம்ப என்ன சொல்கிறது, ஃப்ளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம மைண்டை வச்சுக்கணும். நான் போகிற ரூட்டில் தான் மார்க்கெட் வரணும்னு நினைக்கக்கூடாது, மார்க்கெட் போகிற ரூட்டில் நம்ம போயிடணும். ஓகே, அந்த மைண்ட் செட்டில் எப்போவுமே இருக்கணும், அப்போ தான் சஸ்டெயின் பண்ண முடியும்.
போங்க 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 போங்க, எவ்வளோ தான் உட்காந்துருக்குது, போங்க இன்னும் கொஞ்சம் அப்படி போயிடுங்க. ஒரு $5 வச்சு கொடுங்க, க்ளோஸ் பண்ணிடுறேன். $5 ப்ளஸ் $5 கொடுங்க. போங்கடா மேலே, அதுதான் இந்த இடத்த விட்டு நவர மாட்டீங்க. போங்க, அட போங்க பஸ்ஸு. அப்படிதான் போங்க, தள்ளுங்க, அடித்து விட்டு போயிட்டே இருங்க, விடாதீங்க. என்ன பயம் உங்களுக்கு? $5 தான். இந்த இடத்த விட்டு நகர்த்த பார்த்தீங்களா? கரெக்டாக நம்ம எங்கே என்ட்ரி எடுத்துருக்கோமோ அவ்வளோதான், கிட்ட வருது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை நம்மளை வாட்ச் பண்ணுறாங்களோ அப்படிலாம் தோணும். முன்னாடி இப்போ அப்படி கிடையாது, முன்னாடி எடுத்தோம். ஏன்னா அது ஒரு மைண்ட் கேம் தானே, நம்ம எப்படி திங்க் பண்ணோம்னா உள்ள இருக்குன்னு தெரியும்ல, அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ளே பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அவங்க எப்படி யோசிப்போம் அப்படி நம்ம யோசிச்சோன்னா தப்பிச்சிடலாம். இந்த $2 இருந்துச்சுட்டா போவோம். அப்பா $7 அடிச்சிச்சு போதும். இதையும் க்ளோஸ் பண்ணிடலாமா? பண்ணிடுவோம். $80, $87, கிட்டத்தட்ட நமக்கு ஒரு $50 லாஸு. 142 கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம்ல, $50 லாஸு. ஸோ ஓகே, அது பிரச்சனை கிடையாது. $50 ஒரு மேட்டர் கிடையாது. இப்போ நம்ம என்ட்ரி ரெடி பண்ணிடலாம். நமக்கான என்ட்ரி வந்துச்சுன்னா உள்ளே வந்துட வேண்டியது. இப்போ மார்க்கெட்டு இந்த ஏரியா பிரேக் அவுட் பண்ணிருச்சு. ஓகே, இதுக்கப்புறம் என்ட்ரி செல் சைடு ட்ரை பண்ணிக்கலாம். இங்கே தான் ஆரம்பிச்சிடலாமா? இங்கே ஒன்று ஆரம்பிப்போம். செல், அதாவது எப்படின்னா முன்னாடி பை பண்ணேன், மேலே போனால் பைசா ப்ராஃபிட். இப்போ செல் பண்ணியிருக்கேன், கீழே வந்தால் எனக்கு லாபம், மேலே போச்சுன்னா எனக்கு நட்டம். இங்கே வைப்போமா? இங்கே வைப்போம். ரொம்ப ஆசைப்படுறோம். சரி, ரொம்ப இல்லை, கொஞ்சம் தான் ஆசைப்படுறேன். இந்த மார்க்கெட்டு நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் $142. இப்போ திருப்பி எடுக்கிறேன். $100 வந்துச்சுன்னா நல்லது. ஆல்ரெடி ஒரு $87 நம்ம எடுத்துட்டோம். 87 தான், நாம் 87 எடுத்துருக்கோம். இது ஒரு $100 வந்துச்சுன்னா நமக்கு வந்து லாபமே எப்படியும் ஒரு $40 வந்துடும். $40-50 லாபம் வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 140 லாஸ் போயிருக்கோம்ல, டேலி ஆகிட்டு ஒரு $50 நமக்கு லாபம் மட்டும் கிடைக்கும். எப்படி இருக்கு பார்த்தீங்களா ட்ரேடிங்கு? அதுக்கு தான் நம்ம லாஸ்ட்டாக வந்து நஷ்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டாலே நமக்கு அடுத்த வாய்ப்பு கிடச்சிரும். அந்த இதை அதில் ஈடுகட்டி நம்ம லாபம் பார்த்துக்கலாம். ஆனால் க்ளோஸ் பண்ணணும், அதே மாதிரி என்ட்ரி எங்கே எடுக்கணும்னு தெரியணும். புரியுதவங்களுக்கு? இப்போ நான் பை எடுத்தேன், திடீர்னு நான் ஏன் செல் போனேன்? ஏன்னா இங்கே சம்பவம் மாறிடுச்சு. த்ரிஷாக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், த்ரிஷா கிடைக்கல. இப்போ நான் நயன்தாரா பிடிச்சிட்டேன், அந்த மாதிரி. ஓகேவா? அவ்வளோதான். நயன்தாரா கிடைக்குமா கேட்குறேன், கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கிடைக்கும். ரியலில் தான் நமக்கு சிலது ரெண்டுமே கிடைக்காது. ஆனால் இந்த இதில் வந்து ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஸோ டோன்ட் வரி. இவ்வளோ தூரம் வாய்ப்பு இருக்குது தெரில. ஐ திங்க் ஸோ. இவ்வளோ தூரம் வாய்ப்பு இருக்கிறது. போயிட்டு மறுபடியும் கீழே வர வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இங்கே போச்சுன்னா இங்கே ஒரு என்ட்ரி எடுப்பேன், 2 என்ட்ரி ஆகிடும். அப்படியே கீழே வரட்டும், பார்ப்போம். அதை வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் இதை தாண்டி போயிட்டே இருந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன். லாஸ் இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. இன்றைக்கி லாஸ்ன்னு வச்சுக்க வேண்டியதான், நாளைக்கு என்ட்ரி அடைக்கலாம், ஒரு அவசரம் கிடையாது. ஓகே, அதான் சொல்லலாம். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, 3 ஸ்டார் 9 தரேன், ஏதாவது ஒன்று அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. ஓகே, நீ ரொம்ப 3 ஸ்டார் 9 தர எழுதிட்டே இருக்கேன், என்னன்னு தெரியலையே. ஓகே, ஏதோ என்ன பண்ண போகிறாங்க? $30 லாபத்துக்கு ப்ராஃபிட்டில் இருக்கும். வாங்க டக்குன்னு முடிங்க, வீடியோ முடிய போகிறேன். வீடியோ லென்த்தாக போயிட்டே இருக்கு. இது வந்து ப்ரீவியஸ் டேவோட லோ, சாரி இன்னைய டுடேவோட லோ, டுடே ஹை. இது வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹை. இந்த ஹையை பிரேக் பண்ணி தான் இங்கே போயிருக்கு. போய்ட்டு மார்க்கெட்டிங் ஃபால் ஆகிருக்கு. சம்திங் நியூஸ்
நான் நியூஸ்ன்னு பார்க்கல, பார்க்கணும். ஆக்சுவலாக நியூஸ் இருக்கான்னு தெரியாமல் உள்ளே வந்திருக்கேன். நல்ல வேலை நியூஸ் வந்து முடிஞ்ச பிறகு உள்ளே வந்திருக்கேன். முன்னாடியே எங்கேயா எடுத்து நினச்சிங்களேன், எனக்கு சங்கு தான், கிரேட் எஸ்கேப் அப்படி நினச்சிக்க வேண்டியதான். அதே மாதிரி எப்பவுமே ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அன்றைக்கி தான் நியூஸ் இருக்கா என்ன ஏது எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இப்போ நியூஸ் இருந்தால் என்னைக்கு அந்த டைமிங் என்ன டைமிங் நியூஸ் இருக்கா அந்த டைமில் மோஸ்ட்லி ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது, அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நியூஸ் முடிஞ்சு போன வரைக்கும் ஒரு ரியாக்ஷன் நடக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நியூஸ் முடிஞ்சிருச்சு, ஓகே, முடிஞ்ச பிறகு நடக்கிற ரியாக்ஷன் தான் இது. அதுக்கப்புறம் நமக்கு ட்ரேட் எடுத்துக்கலாம், ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும், மார்க்கெட்டோட டைரெக்ஷன் எந்த பக்கம் போகுது, ஒரு சின்ன அமௌண்ட்டை பார்த்துட்டு வந்துடலாம். நல்லா தெரிஞ்சவங்க இங்கேயே எடுத்துருவாங்க என்ட்ரி, நியூஸ் சேனல்லே ட்ரேட் பண்ணுவாங்க. நல்ல நியூஸ்லாம் தெரிஞ்சவங்க டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும். இங்கே எடுத்தால் இங்கே போனால் எவ்வளோ லாபம் யோசிச்சு பாருங்கள். ஒரு மாதம் சம்பாதிக்கிறத ஒரு நாள் சம்பாரிச்சிடுவாங்க, இல்லைனா 1 வீக் சம்பாதிக்கிறத ஒரு நாளில் சம்பாரிச்சு போயிடுவாங்க. அவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அதில். நமக்கு அவ்வளோ ரிஸ்க் தேவையில்லை, நமக்கு இதுவே அதிகம் தான். போதும்னு நினைக்கணும், அப்போ தான் நம்ம நிறைய கிடைக்கும் போது இருக்கு. இல்லைன்னு வச்சுக்கலாம், நமக்கு எவ்வளோ கிடைச்சாலும் பத்தாது, அதனால் போதும்னு நினச்சிருவோம். நமக்கு இது போதும், இது எப்படி கொஞ்சம்னு சொல்ல முடியாதுல்ல, நிறைய தானே இருக்குது. வாப்பா வாப்பா வாப்பா, சீரா முடிக்க க்ளோஸ் பண்ண போகிறேன். ஓடியா ஓடியா ஓடியா, 90 ஓடியா வந்துரு ப்ளீஸ்ப்பா, கொஞ்சம் தான் வா, தட்டி ஓடி. அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சு, அவ்வளோதாங்க. நீ நம்ம லாபம் தான் எப்படியும். ஓகே, இதோட நான் வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம், வாழ்க வளமுடன். அவ்வளோதான், டாடா பை பை, see you.